ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஒரு பால் கடம்பு செய்வோம். ரொம்ப சிம்பிளானது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானது, சுலபமாகவே செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால், நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது நல்லா சூடு பண்ணலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது, சீக்கிரம் கெட்டிப்படாது. அதனால் நம்ம அப்படியே பேக்கெட் பால் எடுத்து தண்ணி விடாமல் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா சூடு பண்ணலாம். சிம்மில் வச்சு கிளறுங்க, அடி பிடிக்காமல். இது 5 நிமிஷம் நல்லா காய்ச்சுவோம். இப்போ இதில் ஒரு 4 ஏலக்காய் தோல்லாம் எடுத்துட்டு சும்மா அப்படி நசுக்கி போட்டுடலாம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 ரூபா பால் பவுடரு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் 4 ஸ்பூன் சர்க்கரை போடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு 10 கிராம் அகர் எடுத்து வச்சுருக்கேன். கடல் பாசி, நல்ல ராயல் பிராண்டு, நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துடலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். நான் அப்படியே போட்டிருக்கேன், இதுவும் வெந்திருப்போம். இந்த கடல் பாசி கரையட்டும், கரைஞ்சப்பறம் நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக செய்யலாம். இந்த கடல் பாசி ரொம்ப நல்லது உடம்புக்கு, நல்லா குளிர்ச்சித்தன்மை கொடுக்கும். நல்லா வெஜிடேரியன் தான். இது கரைஞ்ச உடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா அகராக கரைஞ்சி பாருங்க, நல்ல க்ரீமி பதத்தில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு அகர 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தா இதை விட சீக்கிரமாக ஆகிருக்கும். நான் ஊற வைக்காதால இப்போ கொஞ்சம் டைம் ஆச்சு. இவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை இப்படி கொட்டிடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போடலாம். பீஸ் போட்டு ஃப்ரீஸரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சாவே செட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் இது ஆறட்டும். பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு. சூப்பராக பால் கடம்பு.
பாருங்கள், அருமையான பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். 1 லிட்டர் பால், ஒரு 10 ரூபா பால் பேக்கெட்டும் வச்சு இந்த மாதிரி அருமையான ஒரு ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெல்லிலாம் வாங்கி கொடுக்கறது மேலே இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அசத்தலாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியை உங்களை சந்திக்கிறேன். பாய். பாருங்கள், நல்ல 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். செமையாக செட்டாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவில் பீஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். கிளாஸில் வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த பாருங்கள், எவ்வளோ அசத்தலான ஒரு பால் கடம்பு வீட்டிலே நம்ம தயார் பண்ணிட்டோம். 1 லிட்டர் பாலும், ஒரு 10 ரூபா பால் பேக்கெட்டு, சர்க்கரை, கடல் பாசி இருந்தால் போதும். நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாமே ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஈஸியாக செய்யவும் முடியும் நம்மளால். அதனால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி வைங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.